வசனத்தை எழுதி செவுத்து ஃபுல்லா ஒட்டி வச்சுட்டு வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சுட்டு இருக்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த பைபிளத்துக்கு தலைமாட்டில் வச்சுருந்தாலும் பிசாசு வரமாட்டான்னு நினைக்காதீங்க. வசனம் உள்ள இருந்தாலே அவன் வந்து நிற்பான். அவனை ஜெயிக்கிறனா இதே வசனத்தை வச்சுதான் நீங்க அவனை ஜெயிக்க முடியும். அவன் வசனத்தை கொண்டுதான் அவனை மேற்கொள்ள முடியும். பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதுன்னா என்ன? அவரோட வார்த்தை கீழ்ப்படிதல். எனக்கும் வசனத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தரோட வார்த்தை எனக்காக வரும்பொழுது இன்றைய தினம் கர்த்தரோட வார்த்தைக்காக ஏங்குற ஒரு இருதயமாக அம்மே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை கூட ஆண்டவர் பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சார்? மனதுருகி போய் எல்லாருமே கை வச்சு சுகமாக்கல. மேய்ப்பன் இல்லாமல் இருந்த ஆடுகளை கூட தவிர்த்து அந்த ஜனங்களை பார்த்த உடனே அவர்களுக்கு வசனத்தை தான் பிரசங்கிக்கிறார். அவர் எழுந்து என்ன செய்யறாரு? அவர் உட்கார்ந்து போதிக்கிறார். ஆமே. அப்ப இன்னைக்கு வசனம் தான் சுகத்தை கொண்டு வரும். வசனம் தான் பெலனை கொண்டு வரும். வசனத்தை கேட்டவனுக்கு பசியே இல்லை. 3 நாள் கேட்கறாங்க வசனத்தை. என்ன இல்லை? பசியே. அம்மே மனுஷன் 44 மாத்திரம் அப்போ இல்லைங்க. சமாரியஸ்திரி கிட்ட மாவு இல்லை, என்ன இல்லை. ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தைனால அவன் விழிச்சான். அந்த வார்த்தை விசுவாசனால இவன் தப்பிச்சான். எத்தனை பேர் புரியுது? ஆண்டவரே இந்த எரியாக்குள்ள வார்த்தையை வச்சு அனுப்புனார். நீ எங்க போனோம்? சாரிபாத் விதை வீட்டுக்கு போ, அங்கே நான் போஷிப்பேன். இவருக்கு வார்த்தை வந்துருச்சு. இப்போ இனிமேல் என்னுடைய போஷிப்பு எங்க இருக்குது? இந்த கேரி தாட்டங்கண்டல்ல நான் போற சமாரியஸ்திரி இடத்துல எனக்கு ஒரு போஷிப்பு இருக்கு. அந்த சமாரியஸ்திரி இடத்துல போன உடனே அவ சொல்றா, எதுவுமே இல்லைங்க, கொஞ்சமாவது கொஞ்சம் என்ன இருக்குது, அதை சாப்பிட்டு நாங்க சாகுறோம், இன்னைக்கு ஒரு பொழுதுக்கு தான் இருக்கு அப்படின்னு. இவருக்கு எப்படி இருக்கணும்? நம்மளா அந்த என்ன செஞ்சிருக்கோம்? பக்தனா இருக்கும். சமாரியஸ்திரினா ஏதோ ஒரு பெரிய பணக்காட்சி வீட்டில் போய் நம்மள போய் இங்கே கறி மீனை கொடுத்து காக்கா போல கொடுத்த மாதிரி அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு கொடுப்பாருன்ற எண்ணத்தோடு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. கர்த்தரோட வார்த்தை இருக்கிறவங்க ரொம்ப நிதானம் உள்ளவங்க. அவளை பார்த்தோன்னே விறகு பொறுக்கிருக்கிற பார்த்த உடனே அவள் தான் சமாரியஸ்திரின்னு ஆண்டவர் பேசுகிற உடனே போய் ஆண்டவர் அவட்ட வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் கேட்குறாரு. தண்ணி தானே கேட்குறாரு. எடுக்க போனவங்கிட்ட எனக்கு என்ன செய்ய சரி அடைய பண்ணிட்டு ஒன்று அவன் சொல்கிறா, இல்லைங்க தண்ணி இருக்கு, ஆனால் என்ன இல்லை என்ன ஆனால் முதலாவது ஒரு அடையை சுற்றி எனக்கு கொண்டு வந்து நான் நம்ம சாப்பிட்டு ஆசைப்படுறது 5ஆவது தீவிர வரைக்கும் ஆமே நலையா பாருங்க. அதாங்க விசுவாசம். கர்த்தரோட வார்த்தையை பிடித்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த விதவை தாய் பசிக்கு தவித்து கொண்டு சாக நோக்கி கொண்டிருக்கிற தாய் எதை பிடிச்சா தெரியுமா? கர்த்தரோட வார்த்தையை பிடிச்சா. வார்த்தை பிடிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரோட வார்த்தை என்ன செய்தான்? உனக்கு போஷிப்பு கொண்டு வரும். மனுஷன் 54 மாத்திரம் அல்ல. ஆமா, அப்போ காலியா போகுது. ஆனா கடவுளோட வார்த்தை பிடிச்ச இவனுக்கு கொஞ்ச நாள் தீரும் அளவுக்கு என்ன கிடைச்சது? கிடைச்சு. இவன் மட்டுமா சாப்பிட்டான்? அவ வீட்டுக்கு வந்து அப்பதை கேட்டா அத்தனை பேருமே போஷித்தான். அம்மே பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும்